தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயில்னாலும் எங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், உங்களுக்கு எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ அட்ஜார்ன்மெண்ட் பெட்டிஷன் என்றால் என்ன? அட்ஜார்ன்மெண்ட் அதாவது வந்து கேஸுக்கு ஆஜராகும் போது நீங்கள் ஒரு பர்டிகுலர் வாய்தால வர முடியல, ஸோ நீங்கள் அடுத்த ஹியரிங்கில் வரலாம் அப்படின்றது கேட்கறதுக்காக போடப்படுற பெட்டிஷன் தான் இந்த அட்ஜார்ன்மெண்ட். ஸோ செக்ஷன் சிஆர்பிசி 309 இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து 205 பற்றி பார்த்தோம். ஸோ அது வந்து டிஸ்பென்ஸ் பெட்டிஷன். ஸோ எப்போ வந்து அக்யூஸ்டால் ஆஜராக முடியல, சில கண்டிஷன் வேலிடான கண்டிஷன் இருக்கும்போது கோர்ட்டில் சமர்ப்பித்து அவருக்கு நீதிபதியோட அலவன்ஸ் தட் இஸ் வந்து அப்ரூவலுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அப்புறம் தான் அந்த பர்டிகுலர் டிஸ்பென்ஸை வந்து பண்ண முடியும். ஸோ அட்ஜார்ன்மெண்ட் வந்துக்கும் செக்ஷன் 317க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 317 நான் தனியாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து அட்ஜார்ன்மெண்ட் பெட்டிஷன் எந்த நேரத்தில் இந்த அட்ஜார்ன்மெண்ட் வந்து பண்ணலாம், ஸோ இதுக்கான ரெக்யர்மெண்ட் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இந்த அட்ஜார்ன்மெண்ட் வந்து எதுக்குன்றதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்போ வந்து ஒரு வாய்தாக்கு ப்ரெசன்ட் ஆக முடியலை, ஸோ திரும்பவும் அடுத்த வாய்தாக்கு அடுத்த வாய்தாக்கு தான் வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த அட்ஜார்ன்மெண்ட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணணும். இது என்ன ஸ்டேஜஸ்லாம் ஃபைல் பண்ணலாம்? ஸோ என்கொயரி அண்ட் ட்ரையல், டியூரிங் த என்கொயரி அண்ட் ட்ரையல் நடக்கும்போது கூட சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மேஜரான ஒரு காரணம், தட் இஸ் வந்து ஏதோ ஒரு சம்பவம் லைக் டெத் நடந்திருக்கு வீட்டில், இல்லை உங்கள் உறவினருக்கு டெத் நடந்திருக்கு, நீங்கள் இம்பார்ட்டண்டாக அங்கே இருக்கணும், இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான வேலிடான ரீசன் இருக்கிற பட்சத்தில் இந்த பிட்டிஷனை வந்து நம்ம ரைஸ் பண்ண முடியும். இந்த பிட்டிஷனை வந்து டியூரிங் த என்கொயரி ட்ரையல் இருக்கும்போது கூட ஜட்ஜு கிட்ட நம்ம சமர்ப்பிக்கலாம். ஸோ ஜட்ஜு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும், நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் அவர் வந்து ட்ரூ அண்ட் தென் ஃபேக்ட் அண்ட் தென் வேலிடான ரீசன் இருக்குது, அவர் கன்க்ளூஷன் வந்தால் மட்டும்தான் இதை வந்து அப்ரூவ் பண்ணுவார். ஸோ அப்ரூவ் பண்ணாதான் அந்த சமயத்தில் அதை வந்து அட்ஜார்ன்மெண்ட் பெட்டிஷன், தட் இஸ் வந்து இந்த அக்செப்ட் பண்ணால் தான் நம்ம அட்ஜார்ன் பண்ணி அடுத்த ஹியரிங்கில் அதற்கான டீட்டெயில்ஸை சமர்ப்பிக்க முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் த விட்னஸ் ப்ரெசன்ஸ் ட்ரையல் போயிட்டு இருக்கும்போது கூட அட்ஜார்ன்மெண்ட் கேட்கலாம், பட் ஜட்ஜ் ஷுட் சாட்டிஸ்ஃபைக் த ரீசன். ஸோ அந்த ரீசன் வந்து இம்பார்ட்டன்ட் ரீசனாக இருந்தால் மட்டுமே தான் இதை வந்து அலோவ் பண்ண முடியும். ஸோ அவர் வந்து அக்செப்ட் பண்ணலைன்னா இது வந்து நாட் பாசிபிள். அதே சமயத்தில் இது வந்து நாட் வேலிட் ரீசன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை கேட்கக்கூடாது. ஸோ இம்பார்ட்டன்ட் ரீசன் இருக்கிறா மட்டும்தான் கேட்கணும். அதற்கான சில சமயத்தில் அதற்கான எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க, அப்போ வந்து அவரோட அட்வொகேட் கேட்கறான்னு சொன்னால் அதுக்கான ரெக்கார்ட்ஸ் அண்ட் தென் ப்ரூவ் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷனில் மட்டுமே இந்த அட்ஜார்ன்மெண்ட் நடக்கும். பிகாஸ் வந்து நம்ம முன்னாடியே டிஸ்பென்ஸ் வாங்கியிருக்கும் போது நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்த மாதிரி, ஸோ அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வாங்குறது ஒரு டீட்டெயில், தட் இஸ் வந்து அட்வொகேட் வந்து வாதாடிக்கலாம். அதே சமயத்தில் ஒவ்வொரு ஹியரிங் அப்போவும் நீங்கள் வரலன்னு சொன்னால் அதுக்கான அட்ஜார்ன்மெண்ட் வாங்கலாம். ஸோ இது வந்து டியூரிங் த ட்ரையல் அப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த அட்ஜார்ன்மெண்ட் நடக்கும். அதே மாதிரி பிஃபோர் ப்ரொவைடிங் திஸ் அட்ஜார்ன்மெண்ட் ஜட்ஜ் வந்து அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் தான் இந்த அட்ஜார்ன்மெண்ட் கொடுப்பாரு. அதே சமயத்தில் இதை வந்து கண்டிஷன் பேர்லேயும் கொடுக்கலாம். லைக் வந்து அவர் எப்போ வந்து அவர் ஆஜராகணும், ஸோ அவர் அடுத்த ஹியரிங்கில் ஆஜராகலைன்னா அவருக்கு என்னெல்லாம் வந்து அவருக்கான பனிஷ்மெண்ட் என்ன மாதிரியான செய்யணும், ஸோ எப்போ வந்து எதன் பேரில் இவர் வந்து இந்த பெயிலை வந்து தட் இஸ் நாட் இஸ் அ பெயில், இட்ஸ் அ ஹியரிங்கான பர்மிஷன் கொடுக்கறதுக்கான டீட்டெயிலை வந்து கொடுக்குறாரு. இல்லை ஒரு விட்னஸ் வந்து வரல, ஸோ அந்த விட்னஸை நாங்கள் கூட்டிகிட்டு வரணும், ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக கூட ஒரு அட்ஜார்ன்மெண்ட் ஒரு ஸ்டேஜில் வந்து கேட்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் மேஜரான விஷயம் இந்த அட்ஜார்ன்மெண்ட் கேட்குறதுக்கு. இது எல்லாமே இருக்குது சொன்னால் நம்மக்கிட்ட ப்ராப்பரான ரெக்கார்டும் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த பெட்டிஷன் போட்டு அட்ஜார்ன்மெண்ட் கேட்கலாம். ஸோ நான் கொடுத்துக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எந்த தகவல் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கான பதிவை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.